வணக்கம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் சென்னை திரை விமர்சனம். ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம எப்போ எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தீபாவளி ரிலீஸு, பொங்கல் ரிலீஸு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு திருவிழா காலங்களில் நமக்கு கிடைக்கிற ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி நம்ம நியூ இயரை ஒட்டி வந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் 2025 முடிகிற தருணத்தில் தமிழ் திரையுலகு ஆரம்பத்தில் போன வருஷம் ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கீற்றா வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து நமக்கு கிடைச்சது திரைப்படம். அதே போல 2025 முடிகிற நேரத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரைஸ் ஃபார் த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி, தமிழ் திரைப்பட உலகிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம். திரு சுரேஷ் ராஜ்குமாரி டைரக்டர், ஆல்ரெடி அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்துட்டு 2-3 திரைப்படங்கள் எடுத்திருக்காரு. டெபுட்டி டைரக்டரா வந்து சிறை திரைப்படத்தில் அவரும் தமிழ் இணைந்து வந்து இந்த திரைக்காவியத்தை படைச்சிருக்காங்க. நாம திரை விமர்சனத்தில் இன்றைக்கு காண இருக்கிற பகுதி சிறை திரை விமர்சனம் தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். சரி, சிறை அது வந்துட்டு நமக்கு எல்லா வகையிலையும் நம்ம தமிழ் திரையுலகை ஒரு ஆங்கில பெயர் மோகம் கொண்ட ஒரு வருடமா திணிக்கப்பட்டா அதெல்லாம் உங்க முடிவு விட்டுறோம். முழுக்க முழுக்க டியூட் ஆகட்டும், எத்தனை படங்கள், மாஸ்க்கு, பல்வேறு படங்கள் நீங்க பார்க்கலாம். தேவையே இல்லாம ஆங்கில தலைப்புல வந்ததுல முதல்ல சிறைன்ற ஒரு தலைப்பே நமக்கு வந்து மிகப்பெரிய விடுதலை தமிழுக்கு விடுதலை கொடுத்த மாதிரி. தமிழ் வந்து தமிழ் திரைப்பட உலகமே ஆங்கில மொழியை டைட்டிலா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமா என்னன்னு தெரியல, முழுக்க ஆங்கிலம். இது மிகப்பெரிய ஒரு வருத்தமாவே இருந்தது. அதை முதல்ல சிறைன்ற படம் சிறையில இருந்து கொண்டுட்டு வந்திருக்கு, தமிழை வந்து வெளிப்படுத்திருக்கு. 2025 நீங்களும் பார்த்திருப்பீங்க, விரல் விட்டு என்ற திரைப்படங்கள் மட்டுமே தமிழ் பெயர்ல வந்திருக்கு. அதெல்லாம் சிறை மிக அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த டைட்டில் ஃபர்ஸ்ட். ரெண்டாவதா ஆனா டிராகன், டியூடு, மாஸ்க்கு, நீங்க எத்தனை படம் எடுத்துங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலான படங்கள் வந்து ஆங்கில டைட்டிலோட வந்ததை நம்ம பார்த்தோம். சரி, இப்ப நம்ம சிறை விமர்சனத்துக்கு வருவோம். சிறை மிகப்பெரிய கதையெல்லாம் கிடையாதுங்க. அதாவது மாஸ் ஹீரோ, மிக பெரும் மியூசிக் டைரக்டர், பிஜிஎம் போட்டே அப்படியே வந்து இது பண்ணுவாரு. ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் வேற மாதிரி இருக்கும், அதுல ஃபைட் சீன்ஸ் அப்படி இருக்கும். புரியாத அப்படிலாம் பாட்டே வராது. ஏன்னா பாருங்க, அதுல 2 வரி தான், அவ்வளவுதான். இல்லைன்னா இளையராஜாவை தான் நாமளும் தொடுக்கிற மாதிரி இந்த படத்துல வந்தது இல்லைங்களா, டியூடுல பூட்டி வச்ச குதிரை ஒண்ணு புட்டிக்கிச்சி மாமான்னு சொல்லிட்டு அவ்வளவு வைரல் ஆச்சு. ஆக்சுவலா அது வந்துட்டு நம்ம இசைஞானி அவர்களுடைய பாட்டு தானே. இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாவே தொடர்ச்சியா வரும்போது திரை இசை, இந்த திரை ஜஸ்டின் பிரபாகர் அவர்களுடைய இசையில மிக அற்புதமாக பிஜிஎம்மும், தேவையில்லாத ஒரு இடம் கூட அங்க வந்து உறுத்தலாகவும் இல்லை. ஆனா மிக இனிமையா வந்து அந்த காதலையும் பல விஷயங்களையும் நாம சொல்லும்போது கருத்துக்கள் வந்து பாட்டினுடைய சூழலும் கருத்தும் இசையும் அனைவருக்கும் போய் ரீச் ஆகிற ஒரு இது இருந்தது. இதுல இசை குறிப்பிட்டு சொல்லணும், அதுவும் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுடைய அந்த இசை அமைப்பு வந்து மிக துல்லியமா அந்த உணர்வுகளை, இந்த படத்துக்கு ஏன் பிஜிஎம் ரொம்ப முக்கியம்னா, இது பெரிய காஸ்ட்லியான தயாரிப்புலாம் கிடையாது. அதனால இங்க வந்து நமக்கு வந்து அந்த உணர்வை கொண்டு வரும். நல்லா இளையராஜா வந்து ஒரு கிராமிய பாடல்களுக்கு எல்லாம் கூட ஒரு ரிச்சான ஒரு விஷயத்தை கொடுத்தா மாதிரி ஒரு பேக்கிங் நல்லா இருக்கும். அதை எப்படி சொல்றதுன்னா, அவருதான் அதுல இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு படம் வந்து கிராமத்து படமா இருக்கும். ஆனா அந்த இசை வந்து அதை அந்த குறையே இல்லாம, பொருளை அந்த இதுவெல்லாம் இல்லாம ஒரு முழுமையான திரைப்படத்தை, மிக பெரும் பொருட்செலவில் இருக்கிற திரைப்படத்தை கூட இது பீட் பண்ணிடும். ராமராஜன் படங்கள் உதாரணத்துக்கு. இதே தான் இங்கேயும் நிகழ்ந்திருக்கு. இசை வந்து உண்மையிலேயே மிக சிறப்பாக இந்த இசை வந்து இந்த திரைப்படத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்காக ஜஸ்டின் பிரபாகர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மிக முக்கியமாக ஒரு 4 வரி காதுல விழுதுங்க, வார்த்தைகள்லாம் வந்து நல்லா கேட்கற மாதிரி இருக்கு. ஒரு 4 தடவை கேட்டா பாடிடலாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய குறையே என்னன்னா, அனிருத் மாதிரி இசையமைப்பாளர்கள்லாம் நல்ல திறமைசாலிகள், ஏன்னா சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ற மாதிரியே இருக்கு. இது வந்து சில விஷயத்துக்கு நல்லா இருக்கு பிஜிஎம்லாம். ஆனா பல நேரங்கள்ல பாட்டே கேட்க மாட்டேங்குது வரி. ஏன்னா நாம வந்து நிறைய திரைப்பாடல்கள்லாம், இசை பாடல்கள்லாம் அவங்க சொந்த வாழ்க்கையிலையும் சரிங்க, பல இடத்துலையும் நாமெல்லாம் பாடுறது, பாத்ரூம் பாடல்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்குலாம் வந்து ஒரு 5-6 வருடங்களாக சரியான ஒரு இந்த மாதிரி பாடத்துக்கான சோர்ஸே இல்லாம படங்கள் வந்துட்டு இருக்கு. எந்த படத்துலையுமே கூலி படம் எடுங்க, மோனிகா மோனிகா மோனிகா, அவ்வளவுதாங்க. 4 லைன் மோனிகாவை தான் சொல்லிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு போகவே முடியல. சூப்பர் ஸ்டார் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பாட்டு கூட நம்மளால தொடர்ந்து பாடிட முடியாது. இது காரணம் இன்னைக்கு சவுண்ட் இன்ஜினியர் சொல்லப்படுகிற மியூசிக் டைரக்டர் தான். அதனால நம்ம நிச்சயமா ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு ஹேட்ஸ் அப். இதுக்காகவே அவருக்கு ரொம்ப கட்டி தழுவணும் போல ஒரு ஆர்வமா இருக்கு. என்னன்னா பாட்டுலாம் புரியுற மாதிரி ரொம்ப அருமையா இருக்குங்க. காது ஜபுலாம் கீஞ்சிக்கலாம் போல மெல்லிய உணர்வுகளை. ஏன்னா இந்த படத்துல முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, ஒரு காவல்துறை சேர்ந்த ஒரு இளம் அதிகாரி, அவருக்கு வந்து ஒரு காவல்துறை சேர்ந்தவங்களுக்குன்னே ஒரு ஒரு முகப்படி மாதிரி தான் அவங்க வந்து அவங்க இலகிய மனது படைத்திருந்தாலும் அதை வெளிக்காண்பிக்க கூடாதுன்றது தான் அவங்க துறையினுடைய இதுவா இருக்கும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மேலதிகாரிகள் சொல்வதை அப்படியே கடைபிடிக்கிறது தான் இன்னைக்கு யதார்த்தம்.
அப்போ ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய இடத்துல இருந்தா கூட இந்த ஹீரோஸ் கதை வந்து இந்த அளவுக்கு எடுப்பட்டிருக்குமான்னு சொல்ல முடியாது. காவல்துறையில ஒரு உயர் அதிகாரியும் கிடையாது. நல்லா பாருங்க, ஒரு ஏட்டு லெவல்ல தான் இருக்கு. விக்ராந்தோடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா காவல்துறையில ஏட்டு. அவருடைய பணி என்னன்னா, கோர்ட்ல வழக்குகள் நடக்கும்போது சிறையில இருக்கக்கூடிய கைதிகளை, விசாரணை கைதிகளை அவங்கள பாதுகாப்பா கூட்டு போய் அவர் வந்து எந்தெந்த கோர்ட்ல அவங்களுக்கான வழக்குகள் இருக்கோ அங்க வந்து அவர்களை வழக்கு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்திட்டு மறுபடியும் கூட்டிட்டு வந்து சிறையில விடணுங்க. இதாங்க அவருடைய பணி. அவர் ஒரு ஏட்டு, அவருக்கு துணையா ஒரு 2-3 பேர் போவாங்க. இவ்வளோ வந்து ஒரு ரொம்ப பெரிய இதுல வந்து விருப்பங்கள் அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த ஆனா கதை கேட்கிற போது உங்களுக்கு தெரியுற ஒரு இது ஒரு சாதாரணமான ஒரு போலீஸ் அதிகாரி வந்து கூட்டிட்டு போறாரு. இதை நாம கொஞ்சம் சொல்லணும்னா அமலா பால் இவரெல்லாம் நடிச்சது கூட மைனா திரைப்படத்திலையும் பஸ்ல வந்து கூட்டு போற ஒரு நிகழ்வுலாம் வந்திருக்கும். கொஞ்சம் அதுவும் நல்ல ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு தன்மையில போகும். இதனுடைய தன்மை பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து அற்புதமா இருக்கும். அந்த சிறை வந்து நம்ம மனதை வந்து சிறைப்படுத்திடுச்சுன்னு தான் சொல்லணும். பார்க்கும் ரசிகர்கள், நான் பார்க்கும்போது அரங்கம் நிறைந்த காட்சிகளா காஞ்சிபுரத்தில் பார்த்தேன். அனைவரும் குடும்பமா வந்திருந்தாங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, அவதார் ரிலீஸ் ஆகி அதுக்கு குடும்பமா போவாங்க நாம நினைக்கும் போது சிறைக்கு வந்திருக்காங்க. ஆச்சரியமா இருக்குங்க. சிறை வந்து முதல்ல 1 ஷோ 2 ஷோ போயிருக்கலாம். இப்போ வந்து விமர்சனங்கள் நிறைய திரை விமர்சனங்கள் நல்ல பாசிட்டிவா இருக்கிறதால அதனுடைய இது வந்து நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரதே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இதுக்கு வந்து முதல்ல சோசியல் மீடியா தான் மிக முக்கிய காரணமா இருக்க முடியும் நம்புறோம். படத்தை பத்தி நம்ம இன்னும் முழுமையா நம்ம பார்க்கும்போது நாம் திரைப்படத்துல தமிழ்நாட்டினுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற சில விஷயங்களை பார்க்க முடியுங்க. அதுக்கு வந்து அரசியல் காரணங்களால பல தமிழ்நாட்டின் வந்து தன்மை வந்து மாறிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா மத ரீதியான விஷயங்கள் நிறைய நடக்கிற இந்த நாட்கள்ல சிறை எடுத்துருக்கிற அந்த கதை கருவூலம் வந்து ஒரு அற்புதமான சவாலான ஒரு விஷயம் தான். கத்திமனையில் நிற்கிற மாதிரி தான். ஆனா மிக சிறப்பா அந்த கதை கருவை கையாண்டிருக்காரு ஆசிரியர், திரைக்கதை ஆசிரியர் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும். முதல்ல அவங்களுக்கு இதுக்காக ஆட்சேப். ஏன் அப்படின்னா, இது இன்னைய தேதியில யோசிச்சு பார்க்கும்போது ஒரு சிறுபான்மை இளைஞன், அவன் வந்து காதலிக்கிற பொண்ணு ஹிந்து, 2 பேருக்கும் ஏற்கனவே அந்த உள்ளூர்ல அந்த 2 குடும்பங்களுக்கு இடையில தகராறுகள்லாம் நடந்துட்டு இருக்குது. எதேச்சியா வந்து அந்த சிறுபான்மை இளைஞன் வந்துட்டு அவனுக்கு அறியாம ஒரு கொலை குற்றச்சாட்டுல மாற்றுற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. அதை விசாரணை கைதியாகவே தொடர்ச்சியா வந்து அவனுடைய காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவனுக்காக அந்த இந்து காதலி வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்கா. இதுதாங்க இதனுடைய திரைக்கதையினுடைய மிக முக்கியமான நாட்டு இங்க தான் வருது. இங்க இவனை ஒரு அந்த சொன்ன இல்லைங்களா, விசாரணை அதிகாரிய விசாரணைக்காக இந்த விசாரணை கைதியை கொண்டுட்டு போய் அந்த கோர்ட், அந்த மாவட்ட கோர்ட்ல ஆஜர்படுத்துறதுக்காக வேலூர்ல இருந்து கூட்டு வராங்க. அதுக்கு இடையில நிகழ்கிற சின்ன சம்பவங்கள் தாங்க இந்த கதையினுடைய அடிப்படையை. இது நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா, மிக பெரும் செலவுகள்ல எடுக்கிறவங்க அந்த ஒரு வரி, இந்த கான்செப்ட்னு சொல்லுவாங்க, கதைக்கான கரு இருக்குங்க. அது வந்து நமக்கு பதட்டத்தை உருவாக்கணும். ரசிகர்கள் பார்க்கிறவனுக்கு அச்சோ இது அடுத்து என்ன நகை போதோ, இவர்கள் எப்படி வந்து சேருவாங்க, சேர மாட்டாங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும், நாம வந்து அந்த கதையா கூட ஒரு மணி டிராவல் பண்ணணும் இல்லைங்களா. அந்த மேஜிக் நிகழணும் ஒரு திரைப்படத்துலையுமே. அது நிகழ்ந்தால் அந்த திரைப்படம் எந்த பொருட்செலவில் எடுத்தது என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, அதான் கூட எனக்கு பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து இந்த படத்தினுடைய அந்த மேஜிக் நிகழ்ந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நிகழ்ந்திருக்கு, 100% நிகழ்ந்திருக்கு. அது எனக்கு நிகழ்ந்தது. அது மட்டும் இல்லாம நான் வெளியே நிறைய பேரை நான் பேசினேன் அந்த படம் முடிச்சுட்டு வரும்போது, அவர்களும் அதே கருத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு வகையில் திணிக்கப்பட்டதா இல்லாம ஒரு ஜாதிய கருத்து, ஆதிக்க ஜாதி மாநிலம் எதிர்த்த இது திணிக்கிற கருத்துக்களா வரும்போது நிறைய படங்கள் ஒட்டாம போயிடுது. நம்மளால அதை ஒரு டிராவல் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி மதத்தை கூட வெறும் மத ரீதியான கருத்தை நம்ம சொல்லிட்டு வந்திருந்தாங்கன்னா அது நிச்சயமா எதுவாக இருக்காது. இங்க போற போக்குல சில விஷயங்களை அள்ளி தெளிச்சா பாரு அழகா பண்ணிட்டு போயிட்டாங்க. ரொம்ப குவைட்டா ஆனா ஸ்ட்ராங்கா அப்படி சொல்லலாங்க. எப்படின்னா இப்படித்தாங்க இருக்கணும். கலை வந்து போதிக்க கூடாது இல்லைங்களா. நமக்கு அறிவுரை சொல்லிட்டு இருந்தா அதை நாம தள்ளிட்டு போயிடுவோம். பஞ்ச் டைலாக் பேசிட்டு தள்ளிட்டு போயிடுவோம். இந்த காலகட்டம் அப்படிதான். ஆனா போற போக்குல நம்ம மனசுக்குள்ள லைட்டா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரிங்க. ஆனா இவங்க கடப்பாறை ஏத்திருக்கேன். தமிழ்நாடு என்னைக்கும் இந்த மாதிரி மக்கள் தான் முழுக்க நிறைந்திருக்காங்கன்னு நாம நம்புறோம். அதே போலதான் வெளியே வந்த மக்களுடைய மனநிலையும் இருந்தது. பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி திரைப்படங்கள் அதிகம் தேவை. இன்றைய காலகட்டத்துல மிக சோதனையான காலகட்டத்துல பல சதித்திட்டங்களால் சூழப்பட்ட நாட்கள்ல தமிழ்நாட்டுக்கு இதை போன்ற கதைக்கரங்கள் வந்துட்டு நமக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்குது. தமிழர்கள் ஜல்லிக்கட்டு அப்ப பார்த்திருக்கோம் அந்த எழுச்சியை, அந்த மனிதநேய பண்புகளை, அனைத்தும் சமூக ஒழுக்கங்களை அனைத்தும் மீட்டெடுக்கணும்னா இந்த திரைக்கதை, இந்த மாதிரி திரைக்கதைகள் பல காலங்கள்ல வரணுங்க. ஏன் அப்படின்னா டியூடு படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு விமர்சனம் தோணுச்சு.
எதெல்லாம் நாம வந்து மதிப்பீடுகள் சொல்லிட்டு நாம ஏதோ பெருசாலாம் சொல்லலைங்க. அவங்க வந்துட்டு ஒரு சின்ன கேரக்டர், அந்த கேரக்டர் பாருங்க, ஹீரோயின் கேரக்டர் வந்து முதல்ல சொல்லும். அப்ப ஹீரோ என்ன பண்ணார் டியூட் படத்துல, இல்ல உன்னை பார்த்தா எனக்கு ஃபீலிங் வரல, எந்த ஃபீலிங்குமே வரலன்னு சொல்லிட்டு அதை நிராகரிக்கும் போது ஒரு மென்மையான உணர்வுகளை, காதல் உணர்வுகளை ஒருத்தர் சொல்லும் போது இந்த மாதிரியான ஒரு அந்த கையாண்ட விதம், அந்த அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பெண் வந்துட்டு சிதைஞ்சு அதுக்கப்புறம் வெளிநாடு போய் வேற ஒரு காதலோட வரும்போது மிகப்பெரிய தடுமாற்றம் மறுபடியும். இப்போ இந்த இவருக்கு வந்து ஃபீலிங்கோட போற, அப்ப இந்த அம்மா சொல்லும் எனக்கு பொண்ணை பார்த்தா அந்த ஃபீலிங் வரல அப்படின்ட்டு. ஆனா இதுல நுணுக்கமான விஷயம் பாருங்க, அந்த ஃபீலிங்ல ஒன்ஸ் ஒருத்தரை காதலிச்சிட்டோம்னா யதார்த்தத்துல அவர்களை வந்து அந்த காதல் உணர்வு எப்போது பார்த்தாலும் வரும். இதுதானே உண்மை. ஆனா எனக்கு பார்த்தா வரல, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேங்க. காதல் உணர்வு உண்மைதானே, அந்த காதல் உணர்வு தான் வந்து எப்பவுமே இருக்குன்றது நான் சொல்ல வர பாயிண்ட். இதெல்லாம் இருக்கணும்னு தான் நாங்களும் விரும்புறோம். இதான் பண்புகளா இருக்க முடியும். அதை விட்டுட்டு இவன் நிராகரிச்ச மாதிரி அந்த மாதிரி நிராகரிச்சுட்டு போறதும், அதுக்கப்புறம் அந்த தாலிக்கான ஒரு எந்த ஒரு குறைந்தபட்ச மரியாதை கூட இல்லாம அதை நினைச்ச நேரத்தெல்லாம் இது பண்ணிட்டு இது வந்து இன்னைய 2K கிட்ஸுக்கான மெயினா பெண் பிள்ளைகளுக்கான அந்த குமரிகளுக்கான ஒரு கேரக்டரா வடிவமைச்சிடக்கூடாது. அந்த மம்தா பைஜு கேரக்டர் வந்து ஒரு எந்த வகையான விஷயத்திலையும் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர் மாதிரி படைச்சு அதே மாதிரி பிள்ளைகள் வந்துடக்கூடாதுன்றது நாங்களாம் ஆதங்கப்பட்டோம். அதுக்கு வந்து அதான் சொல்லுங்க, படம் சக்சஸ் ஆகலாம், ஆனா அதனுடைய ஆன்மா இறந்து விட்டதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான். ஆனா இங்க சிறையில பாத்தீங்கன்னா மிக அற்புதமாக ரெண்டுமே காப்பாற்றப்பட்டிருக்கு. படமும் வெற்றிகரமாக வந்திருக்கு. அந்த அந்த ஆன்மா கதையினுடைய அந்த தன்மை இருக்கு பாருங்க, எதை எடுத்து போய் சேர்க்கணும். 5 வருடங்களா தன்னுடைய தகப்பன் சாவுக்கு காரணமா இருந்த வேற ஒரு மதத்தை சேர்ந்த அந்த இளைஞனுக்காக தொடர்ச்சியா ஒரு வாய்தாவுக்கும் நீதிமன்ற வாசல்ல வந்து பேசக்கூட முடியாத சூழல்ல அந்த பெண் நிக்கிறா பாருங்க, காதலி. இதுதாங்க தமிழ்நாட்டினுடைய பெண்கள் காதலிக்கும் வயதுல இருக்கிற இளம் பருவ பெண்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டு கேரக்டரா அந்த நீங்க பார்க்கலாம். நீங்க எப்படி வேண்டுமானாலும் மனதுக்குள்ள நாம வந்து திசை திருப்பலாங்க. நீ மீடியா வந்து சோசியல் மீடியா முதற்கொண்டு விஷத்தை விதைச்சிக்கிட்டு வராங்க நிறைய பாத்தீங்கன்னா. பெண் குழந்தைகள் மத்தியில இளம் பருவத்துக்கான பெண்களுக்கான தவறான திசை காட்டுதல் நிறைய இருக்கிறத பார்க்கும். சமீபத்துல கூட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து கையில பாட்டில் எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டதெல்லாம் பார்த்தோம். சோ எங்க யாரை அவர்கள் உதாரணமாக கொள்றாங்க, முக்காசி பாருங்க இந்த மாதிரி திரைப்படங்கள் தான். இதை ஒரு திரைப்படம் தான் சரி பண்ண முடியும் நாங்க நம்புறோம். அதுல தவறா வழிநடத்தலாம், சரியா வழிநடத்தலாம். ஆக இந்த மாதிரி திரைப்படங்கள் இன்னும் நிறைய தமிழ் துறையில வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம், வேண்டுகிறோம். 2026 அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும் நம்புறோம். நன்றி.